நெஞ்சில் கற்களை சுமந்தேன், ஓராண்டு மௌனம் காத்தேன், எனக்கு உயிர் கொடுத்தவளை வெறுத்தேன், புரியவே இல்லை. கர்த்தாவே காப்பாற்றும் என்றேன், எங்காவது அனுப்பும் என்றேன், அவர் ஏற்கனவே நகர்ந்தார், எல்லாம் ஏற்கனவே செய்தார். ஒரு கனவு தந்தார், புரியவில்லை, மழை பெய்தது, ஆனால் என் பாதம் உலர்ந்த தரையில் நடந்தது. அர்த்தம் அன்று தெரியவில்லை, கண் காணாதவை, காது கேளாதவை, மனம் நினையாதவை, வார்த்தைக்கு அப்பாற்பட்டவை. நான் கோபத்தில் மூழ்கையில் நீர் மீட்பை எழுதினீர், ஒவ்வொரு பக்கத்திலும் திட்டம் இருந்தது. தப்பிக்கரையில் டிக்கெட் எடுத்தேன், திரும்படி கெட்டில்லை, விமானம் இல்லை, ரயில் இல்லை, பேருந்தில் புறப்பட்டேன். என் வழி என்று நினைத்தேன், அவர் சுமந்தார் தெரியவில்லை. எலியாவின் நாட்கள் பாடினோம், செங்கடல் பிளந்ததை கேட்டோம். இதுதான் என் கனவு என்றேன், ஆனால் ஆழமான பொருள் மறைந்தது. யாரும் அறியாததை அங்கே போதகர் சொன்னார். இங்கே ஒரு பெண் இருக்கிறாள், அம்மா மேல் வெறுப்பு வைத்திருக்கிறாள். ஒரு கை என் நெஞ்சில் நுழைந்தது, கருப்பான ஒன்றை வெளியே இழுத்தது. பிறகு இரண்டு ஒளிக்கற்றைகள், மிக பாசமான ஒளி. ஜூம் ஜூம் என் ஆத்மாவில் பாய்ந்தது, உடைந்ததை முழுமையாக்கினார். கண் காணாதவை, காது கேளாதவை, மனம் இணையாதவை, வார்த்தைக்கு அப்பாற்பட்டவை. நான் தப்பித் திட்டமிட்டேன், அவர் மீட்பை திட்டமிட்டார். வெள்ளத்தில் இருந்தும் வெறுப்பில் இருந்தும் கடைசி நாள் வானம் திறந்தது. வெள்ளம் வரும் என்றார்கள், நான் அவசரமாய் பொதி கட்டினேன், பேருந்து நிறுத்தத்திற்கு ஓடினேன். வெளியே அடியெடுத்தேன், மழை நின்றது, என் கால்களுக்கு கீழே உலர் நிலம். கண்ணுக்கு தெரியாத கரங்கள் ஒவ்வொரு துளியையும் தடுத்தன. சாலை கடந்தேன், பேருந்து பிடித்தேன், மீண்டும் மழை, எல்லா பக்கமும் விமானங்கள் நிறுத்தம், ரயில்கள் நின்றன. ஆனால் கர்த்தர் என்னை நகர்த்தினார். ஜீவித்திருந்தேன்.